அருளின் அற்புத விதை ஓர் அமைதியான கிராமத்தில் அருள் என்ற ஒரு உழைப்பான விவசாயி வாழ்ந்தான். அவனுக்கு ஒரு சிறிய வயலும் ஒரு மாடும் உழைப்பான 2 கைகளும் இருந்தன. அவை மட்டுமே அவனுடைய சொத்துகள். அருள் தினமும் காலையிலேயே எழுந்து வயலுக்கு சென்று நீரை ஊற்றி செடியில் முளைக்கும் ஒவ்வொரு சிறு இலைகளையும் பாசத்தோடு பார்த்து கவனித்தான். ஆனால் ஒரு வருடம் மழை பெய்யவில்லை. நிலம் வறண்டு விதைகள் முளைக்கவில்லை. கிராமத்தினரும் கவலையுடன் இருந்தனர். அப்போது அருள் சோகமாக இருந்தாலும் நம்பிக்கையை விடவில்லை. ஒரு நாள் அருள் வயலில் வேலை செய்வதை பார்த்து ஒரு வயதான பாட்டி அவனிடம் வந்தாள். மகனே, இதை எடுத்து வைத்துக்கொள் என்று சொன்னார். அது ஒரு சிறிய ஒளி பளிச்சிடும் விதை. இதில் உன் உழைப்பும் நல்ல மனசும் சேர்ந்தால் அது உனக்கு பெரிய மகிழ்ச்சியை தரும் என்றார் அருள். விதையை வெளியில் உள்ள வறண்ட மண்ணில் அல்லாமல் வீட்டின் பின்புறச் சிறு தோட்டத்தில் நட்டான். தினமும் அதை நீரூட்டி காத்து பார்த்தான். அந்த செடி ஒரு சாதாரண செடி அல்ல, அதில் ஒரு தங்க நிற பூ பூத்தது. அந்த பூவை கிராம மக்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டனர். அதன் மனம் எல்லோருக்கும் நிம்மதியை தந்தது. அந்த தங்க நிற பூவை விற்று கிடைத்த பணத்தால் அருள் சந்தையில் புதிய விதைகள் வாங்கினான். குடிநீர் கிணறு அமைத்தான். மற்ற விவசாயிகளுக்கும் இலவசமாக விதைகள் கொடுத்தான். அடுத்த வருடம் மழை நல்லபடி பெய்தது. கிராமம் பசுமையால் நிரம்பி மகிழ்ச்சி கொண்டாடியது. அதை பார்த்த பாட்டி மீண்டும் வந்தார். மகனே, நான் கொடுத்தது ஒரு விதை அல்ல, உன் நம்பிக்கையை நினைவுபடுத்தும் ஒரு வாய்ப்பு மட்டும். விதையில் அல்ல, உன் மனதில் இருந்த நம்பிக்கையில்தான் இந்த அதிசயம் மறைந்திருந்தது என்றார் அருள். தலை குனிந்து நன்றி கூறினார். கதையின் கருத்து: உழைப்பு மற்றும் நம்பிக்கை இரண்டும் சேர்ந்ததுதான் அதிசயம்.